மாண்டே ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட் கார்ன் தான் வேக வச்சிருந்தேன். கொஞ்சம் உப்பு அதிகமா போட்டு ஸ்வீட் கார்ன் வேக வைக்கும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு இப்போலாம் குழம்பு, பொரியல்லாம் விரும்ப மாட்டேங்கிறா தருணிக்கா எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஸோ அதனால் அவளுக்கு சுண்டல் போட்டு ஒரே சாப்பாடாக செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சாப்பாடு இருந்துச்சு. பழைய சாப்பாடுமே நம்ம அப்படியே கரைச்சி கொடுத்தா சாப்பாடை வச்சுட்டு தண்ணி மட்டும் குடிச்சிடுறாங்க. அதனால சாப்பாடு இது மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த தண்ணியை, தயிர், உப்பெல்லாம் போட்டு கொடுத்தா 2, 3 டம்ளர்னாலும் குடிச்சிட்டு போயிடுவா வேஸ்ட் பண்ணாமல். ஸோ காலையில் அதை கொடுத்துட்டு லஞ்சுக்கும் ஸ்நாக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸ்வீட் கார்னை அப்படியே பேக் பண்ணி சின்னதாக ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டேன். சாப்பாடும் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி மில்க் ஷேக் கேட்டிருந்தான்னு சொல்லிட்டு குல்கந்த் அப்படியே சாப்பிட மாட்டா, உடம்புக்கு நல்லது. ஆனால் இதே மாதிரி மில்க் ஷேக் போட்டு கொடுத்தா சாப்பிட்ருவா. அதனால் ஒரு பாட்டிலில் 1 ஸ்பூன் குல்கந்து, 1 ஸ்பூன் சுகரு, 2 ட்ராப் அந்த கலருக்காக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டேன். 1 கப் பால் சேர்த்துட்டு நல்லா இதை ஷேக் பண்ணால் போதும். மில்க் ஷேக் ரெடி. வேணுன்னா நீங்கள் வடிகட்டிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டு கொடுத்தா போதும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.